இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்ட்டி கெஸ்ட் கையில கிளாஸ் சும்மா சொல்லக்கூடாதா எலி? ரித்திகா கொஞ்ச நேரத்துல வீட்டை பார்ட்டிகளா மாத்திட்டா. என்ன கிண்டலா? நானே எப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு பதட்டத்திலேயே இருக்கேன். ஐலி, பிரச்சனை வருமானலாம் யோசிக்காத, கண்டிப்பா வரும். அதுக்கு தானே இந்த ஏற்பாடு. இப்போ நம்ம டாஸ்க் என்னன்னு தெரியுமா? வரப்போற பிரச்சனை எதை பத்தின்னு கண்டுபிடிக்கிறது தான். பரா, நான் ஒண்ணு நெகட்டிவாலாம் பேசல, பிராக்டிகலா தான் சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான். இவ்ளோ பேரை வர வச்சுட்டு ரித்திகா எப்படி அமைதியா இருப்பா? அண்ணிய வேற இங்க வர வச்சிருக்கா. சோ அவங்கள வச்சுதான் ஏதாவது பண்ணுவா. கரெக்ட். ஏமாப்ல, எத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல இருக்கேன். என்னைக்காவது இந்த மாதிரி நீ இப்படி பார்ட்டி கொடுத்திருக்கியா? ஆனா சிஸ்டரை பாத்தியா, வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு பார்ட்டி கொடுத்து அசத்தி போட்டாங்களே. கண்டிப்பா இது பெரிய விஷயம் தான். ஏன்னா அன்னைக்கு நல்ல போஸ்டிங்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு அவங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறாங்க, ஓகே. ஆனா அதுக்கு காரணம் என் அண்ணன் தானே. இவர் அண்ணிய வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிருந்தா அன்னைக்கு இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்குமா? அதெல்லாம் புருஷன் அமையறத பொறுத்துதான் இருக்கு. போதும் போதும், எங்க போனாலும் நீ கடைசியில என்கிட்ட தானே வருவ. என்ன ரித்திகா, ஏதோ அந்த மோனிகா செழியனை கூட்டிட்டு வருவான்னு சொன்ன, இன்னும் ஆளைய காணோம். வருவாங்க அத்தை, ஏன் அவசரப்படுறீங்க? செழியன் இங்க கூட்டிட்டு வருதுன்னு சாதாரண விஷயமா? ஏதாவது சொல்லி சமாளிச்சு தானே கூட்டிட்டு வரணும். அது சரி, நீ இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன்னு கபிலனுக்கு தெரிஞ்சிட போகுது. அப்புறம் அதுக்கும் அவன் உன்னதான் கத்துவான். அப்புறம் நீயும் ஓட்ட தெரியாத காரை ஓட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடுவ. என்ன அப்படி மறைச்சு பாக்குற? நடந்த பிரச்சனையில என் மண்டையில அதுவும் சேர்ந்துதான் ஓடிட்டு இருக்கு. இவ இதுக்கு இங்க வந்தா? பின்ன இவ வராம? இவ தானே ரித்திகாவோட முதலாளி. வந்தவ சும்மா வந்தாளா? வேணும்னே பிரச்சனை பண்றதுக்கு செழியன் அண்ணனையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே.